அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் ரிஷப ராசியிலையும் மிதுன ராசியிலையும், செவ்வாய் மீன ராசியிலையும், புதன் ரிஷப ராசியிலையும், குரு பகவான் மீன ராசியிலையும், சுக்கிரன் மேஷ ராசியிலையும், சனி பகவான் கும்ப ராசியிலையும் மகர ராசியிலையும், ராகு பகவான் மேஷ ராசியிலையும், கேது துலாம் ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஜன்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யறதுனால பொருளாதார ரீதியாக உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும். உங்கள் ராசிக்கு 2ல் சஞ்சரிக்கும் சூரியன் வரும் 15ஆம் தேதியிலிருந்து 3ல் சஞ்சரிக்க இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகளுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிலவிய ஒற்றுமை குறைவுகள் எல்லாம் விலகி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் குருவோட 12ல் சஞ்சாரம் செய்யறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாமல் பிரச்சனைகள் தோன்றினாலுமே 15ஆம் தேதி சூரியன் மிதுனத்துக்கு செல்லும்போது எல்லாம் சரியாகும். மிகவும் நிதானமாக செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதிப்பீங்க. செவ்வாய் மேஷத்தில் சஞ்சாரம் செய்யறதுனாலையும் சுக்கிரனோட ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்யறதுனால பங்குதாரர்களோட இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பெண்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வழக்கறிஞர்கள் சிறப்பாக தொழில் செய்வாங்க. வசீகரமான பேச்சால் அரசு ஊழியர்கள் அனுகூலம் அடைவாங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிலும் நிதானமாக செயல்பட பாருங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்த்துக்க பாருங்க. சுக்கிரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யறதுனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கும். காதலர்கள் மனம் விட்டு பேசுவாங்க. சனி பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவு தாராளமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவால் நல்ல செய்தி தேடி வரும். கேது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் மன நிம்மதி குறையும். பணவரவை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த பாருங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப முயற்சிகள் தாமதமாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அடையும் நிலை உண்டாகும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மட்டும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் நிலைமையை சமாளிக்க முடியும். வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளையெல்லாம் சமாளிக்கும் பலம் உண்டாகும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பளு இருந்தாலுமே அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கிறதுனால உங்கள் பணியில் நிம்மதியோடு செயல்பட முடியும். பெண்கள் மூலமாக ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றுவதும், தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வதும் நன்மையான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள்: 12/6/2022 மாலை 6:34 மணி முதல் 14/6/2022 மாலை 6:32 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ரிஷபராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி. அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யறதுனால எந்த செயலிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை பெறுவீங்க. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறது சகல விதத்திலையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்குது. நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலுமே அதில் அதிகப்படியான ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ல் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால மறைமுக பிரச்சனைகள் முழுமையாக மறைந்து மன நிம்மதி உண்டாகும். சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய யோகமும் அது மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும்.
சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால வெற்றிக்கான வழித்தடத்தை அமைச்சு காத்திருப்பீங்க. உத்தியோகம் காரணமாக வெளிநாட்டு பயணங்கள் செல்லலாம். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்க பாருங்க. என்ன பேசினாலுமே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிலருக்கு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கூடுதல் கவனம் தேவைப்படும். தொழில் பிரச்சனைகளை சுமூகமாக முடிச்சுக்க பாருங்க. சிலருக்கு காவல் நிலையம் செல்ல வேண்டி இருக்கலாம். புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால துணிச்சலோட முடிவெடுப்பீங்க. மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை காட்டுவாங்க. கல்லூரி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், தொழில்முறை பயிற்சியாளர்கள் இவங்கெல்லாம் நல்ல பலன்கள் காண்பாங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நிலையான வருமானத்துக்கு தேவையான முயற்சிகளை செய்வீங்க. புதிய ஆர்டர்கள் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவீங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நிலையான வருமானத்துக்கு தேவையான முயற்சிகளை செய்வீங்க. புதிய ஆர்டர்கள் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவீங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கட்டுமான துறை, இரும்பு தொழில் சிறப்பாக நடக்கும். சிலர் நிலம் வாங்கி சேர்ப்பீங்க. 12ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யறதுனால பெரியோர்களின் சந்திப்பு பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் காண்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலுமே அதுக்கு வெளிநபர்கள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளெல்லாம் குறித்த நேரத்துக்குள்ளே கிடைக்கும். இருக்கும் இடத்துல உங்கள் செல்வாக்கு மேலோங்கும். உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் மறைந்து தொழிலில் நிம்மதியோட பணிபுரிய முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கிறதுனால கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீங்க. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கால பைரவர வழிபாடு செய்வதும் அஷ்டலக்ஷ்மி ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு மேன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 14/6/2022 மாலை 6:33 மணி முதல் 16/6/2022 மாலை 5:55 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மிதுன ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு செவ்வாய் 10ல் வலுவாக சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். சுக்கிரனும் ராகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்ற முடியும். சனி வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் கேது 5ல் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் குரு பகவான் 10ல் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் உங்கள் கையிருப்பு கொண்டு செலவு செய்கிறது தற்போதைக்கு நல்லது. வயது மூத்தவர்கள் கிட்ட பேசும் சமயத்தில் சற்று பொறுமையோடு பேசுறது உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அறிவாளிகளின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். அது மூலமாக தொழிலில் புதிய வியூகங்களை வகுப்பீங்க. துணிச்சலோட எந்த செயலிலும் இறங்குவீங்க. செவ்வாய் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்த சிலர் விற்பீங்க. அது மூலமாக கணிசமான லாபம் கிடைக்கும். விவசாய தொழிலிலும் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. புதன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நிதானமாக பேச பாருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரே அலுவலகத்தில் பணி மாறுதல் ஏற்படலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக அமையாது. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்காக கல்வி கடன் உதவிகள் பெறுவீங்க. சனி பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பார்த்த காரியங்களில் ஏதோ ஒரு வகையில் தடங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. மாற்று ஏற்பாடு செய்துக்க பாருங்க. ராகு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வெளியூர் பயணங்களில் அலைச்சலுக்கு பின் நன்மை உண்டாகும். கேது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உறவுகளுக்குள் தேவையில்லாத சண்டை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுதல் கவனம் தேவைப்படும். பணவரவை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது.
திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடையும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய முடியும். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால போட்ட முதலீட்டை எடுத்துட முடியும். நண்பர்களின் உதவியால் எதிர்பாராத அனுகூலங்களை பெறுவீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். இருந்தாலுமே உடன் இருக்கவங்களே உங்கள் மேலே வீண் பழி சொற்களை சொல்லுவாங்க. உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 16/6/2022 மாலை 5:56 முதல் 18/6/2022 மாலை 6:42 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதுலேயும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கடகராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 10, புதன் 11 சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஜென்மராசிக்கு 9, 10க்கு அதிபதியான குரு பகவான் செவ்வாயோடு இணைந்து 9 சஞ்சாரம் செய்யறதுனால வலுவான தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, மறக்க முடியாத இனிய நிகழ்வுகளெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் வரும் நாட்களில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்களெல்லாம் கைகூடி மகிழ்ச்சியை உண்டாக்கும். பூர்வீக சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் விலகி அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. எடுத்த காரியத்தில் ஏற்றம் பெறுவீங்க. கூட்டாக ஏற்படுத்திய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து சுபமாக முடியும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க. நண்பர்கள் தேடி வந்து நன்மைகள் செய்வாங்க. கமிஷன் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். சனி பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மாடிப்படிகளில் ஏறி இறங்கும் சமயத்தில் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படும். வாகனங்களில் செல்லும் சமயத்தில் செல்ஃபோன் பேசுகிறத தவிர்த்துக்க பாருங்கள். ராகு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தொழிலில் தொட்டது துலங்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். ஊழியர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க. சகோதரர்களால் உதவிகள் இருக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தாய்க்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம். உறவுகளை ஒன்று சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீங்க. பழைய கடன்களை சிலர் அடைப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் நவீன பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் தொழில் முன்னேற்றத்துக்காக புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலையாட்கள் உங்ககிட்ட வைத்த கோரிக்கைகளை வரும் நாட்களில் நிறைவேற்ற முடியும். வெளியூரிலிருந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக லாபத்தை அடைய முடியும். வங்கி கடன்களை வரும் நாட்களில் அடைப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கௌரவமிக்க பதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடைய முடியும். உங்கள் தனித்திறமையால் மற்றவங்களால் செய்ய முடியாத பணியை கூட நீங்கள் எளிதில் செய்து காரியத்தை சாதிப்பீங்க. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எல் தீபம் ஏற்றுவதும் துர்க்கையம்மனை தரிசனம் செய்கிறதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 18/6/2022 மாலை 6:43 முதல் 20/6/2022 இரவு 10:35 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சிம்ம ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியதிபதி சூரியன் இந்த வாரத்தில் 10-11 சஞ்சாரம் செய்கிறதுனால சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீங்க. சுக்கிரன் 9லையும் புதன் 10லையும் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்கள் தேவைக்கேற்ற அளவுக்கு தக்க நேரத்தில் பண உதவிகள் கிடைத்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு சனி 7லையும் செவ்வாய் குரு 8லையும் சஞ்சாரம் செய்கிறதுனாலே வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் சற்று
பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்துக்கிட்டீங்கன்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். மற்றவங்க கிட்ட பழகும் சமயத்தில் நிதானமும் கவனமும் தேவைப்படும். வியாபார போட்டிகளை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. 3 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால அரசு துறையில் அற்புதமான பலன்களை பெறுவீங்க. வீட்டை கலைநயத்தோடு அலங்கரிப்பீங்க. நண்பர்களின் உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கினவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பாராத பண செலவு உண்டாகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வக்கர சனியின் பாதிப்பால் வம்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எழுத்துப்பூர்வமான நடவடிக்கை தேவைப்படும். அவசரப்பட்டு ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக முதலீடுகள் செய்யாதீங்க. கேது 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்கள் முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும் முட்டுக்கட்டைகளை தகர்த்தெறிவது உங்களுக்கு நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக சாதகமான நிலை உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சற்று கவனமாக செயல்பட்டால் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். சில இடைத்தரகர்களின் செயல்பாடுகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தட்டி போகலாம். தொழில் விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நெருங்கிய நண்பர்களின் உதவியால் ஒரு சில ஆதாயங்களை பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை நீங்கள் பெற முடியலைனாலுமே உங்கள் பணியில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைய முடியும். சக ஊழியர்கள்கிட்ட பேசும் சமயத்தில் பொறுமையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: முருக வழிபாடு மேற்கொள்வதும் தட்சணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். கன்னிராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அன்புள்ள கன்னிராசி என்பர்களே, உங்கள் ராசியதிபதி புதன் பாக்கியஸ்தானமான 9ல் நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்யறதுனால எதுலையும் சிறப்பாக செயல்பட்டு ஏற்றங்களை அடைவீங்க. குரு 7ல் சஞ்சரித்து ஜென்மராசியை பார்க்கறதுனால சுறுசுறுப்பாக செயல்படுறதோட மன நிம்மதியோடு இருப்பீங்க. மாதக்கோலான சூரியன் இந்த வாரத்தில் 9, 10ல் சஞ்சாரம் செய்யறதுனால பல்வேறு வளமான பலன்களை அடையும் வாய்ப்பு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ல் செவ்வாய் 8ல் ராகு சஞ்சாரம் செய்யறதுனால உடன் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. சனி அதிசாரமாக 6ல் சஞ்சாரம் செய்யறதுனால கடந்த காலங்களில் உங்களுக்கு நிலவிய எதிர்ப்புகளெல்லாம் தற்போது முழுமையாக விலகும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால 15ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கஷ்டங்கள் கடந்து வெற்றியை நோக்கி செல்வீங்க. சந்திர பகவானின் சஞ்சாரம் ஏற்றமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சங்கடமான சூழ்நிலைகளை எல்லாம் சாதுரியமாக சமாளிச்சிருவீங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனாலையும் இது அவருக்கு ஆட்சி வீடுங்கிறதுனாலையும் உங்கள் பிரச்சனைகள் சற்று குறையும். குடும்பத்தில் குழப்பம் நிலவி பின்னர் மகிழ்ச்சியாக மாறும். நிலம் சம்பந்தப்பட்ட பத்திரங்களில் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. குடும்பத்தில் குதர்க்கமாக பேசாதீங்க. புதன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அரசு தேர்வுகளில் அபாரமான வெற்றியை பெறுவீங்க. வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள் உங்களுக்கெல்லாம் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். அக்கறையோடு படித்து மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவாங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால புதிய முதலீடுகளில் அதிக லாபம் பார்ப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக உறவினர்களோட கலந்து ஆலோசிப்பீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால காதலர்களுக்கிடையே சந்தேக அலைகள் தோன்ற வாய்ப்பு இருக்கு. வக்கர சனியால் சில நல்ல வாய்ப்புகள் பறிபோகலாம். இருந்தாலும் அதை நினைத்து கவலைப்படாதீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஈடுபட்டு நல்ல லாபத்தை அடைவீங்க. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு
நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட சாதகமான சூழ்நிலை இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருக்கிறதுனால கடந்த கால வேலைபளு குறைந்து மன நிம்மதியோடு பணிபுரிய முடியும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றுவதும், சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். துலாம் ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் குரு செவ்வாய், 7ல் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யறதுனால எதையும் சமாளிக்கும் திறன் உண்டாகும். உடன் இருக்கவங்களோட ஆதரவால் உங்கள் நெருக்கடிகளெல்லாம் குறையும். உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கும் சூரியன் வரும் 15ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானமான 9ல் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் வார பிற்பகுதியில் விலகி நிம்மதி உண்டாகும். உங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு சற்று பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நிலம் வாங்கி விற்கும் தொழில் சிறப்பாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டாக வாய்ப்பு இருக்கு. சகோதரர்களால் தேவையில்லாத சிக்கல் உண்டாகலாம். குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பார்த்து போன காரியங்களில் ஏமாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. உடன் வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. அரசு வேலையில் ஆவணங்களை பத்திரமா வச்சுக்க பாருங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யறதுனால திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனாலே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. பெற்றோர் சென்று சரி செய்ய வேண்டி இருக்கலாம். படிப்பில் அக்கறை குறையும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடைகளுக்கு பின் சுபகாரியங்கள் நடைபெறும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். தொழில் வியாபாரத்தில் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதும், சிறிய வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை நழுவ விடாமல் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டால் மட்டும்தான் லாபம் காண முடியும். மறைமுக எதிர்ப்புகள் சில இருந்தாலுமே உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, அரசு அதிகாரிகள் கிட்ட பேசும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால அலைச்சல், உடல் அசதி, இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் இதெல்லாம் உண்டாகும். மற்றவங்க சொல்லும் கருத்துக்களை கேட்டு குழம்பிக்காம தற்போதைக்கு இருக்கும் நிலையை தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: மகாவிஷ்ணுவையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யறதுனால வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். விருச்சக ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி. அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியதிபதி செவ்வாய் குருவோட பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எல்லா வகையிலையும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய யோகம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு 6ல் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த பிரச்சனைகளையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்த கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். சூரியன் கலத்தரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழிலுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதிரான போட்டிகளை பற்றி கவலைப்படாம வியாபாரத்தில் கவனம் செலுத்த பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எந்த காரியத்திலையும் துணிச்சலா இறங்குவீங்க. வெளியூர் பயணங்கள்ல தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க. ஊழியர்கள் உண்மையா உழைத்து முதலாளியின் பாராட்டுகளை பெறுவாங்க. புதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வெளிநாட்டில் இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகம் அமையும். கமிஷன் வியாபாரங்கள் லாபத்தோடு கை கொடுக்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால ஸ்தல யாத்திரை மேற்கொள்வீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யறதுனால வீட்டில் இருக்கும் பெண்கள் உங்கள் பேச்சை மற்றவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு தோன்றி மருத்துவ செலவுகளை உண்டாக்கலாம். ராகு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் மற்றும் வெளிமாநிலம் சிலர் செல்வீங்க. கேது பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் நல்லாவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை உண்டாக்கும்.
தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை அடைய முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கிறதுனால புதிய வேலைகளை தைரியத்தோடு எடுத்து குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருந்தாலுமே அதுக்கான சன்மானத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய சம்பள பாக்கிகள் இப்போதைக்கு கிடைக்கிறதுனால எல்லா குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதும் சிவஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தனுசு ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு கேது லாபஸ்தானத்திலையும் சனி பகவான் 3லையும் சஞ்சாரம் செய்யறதுனாலையும் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு அடைவீங்க. சுக்கிரன் 5ல் சஞ்சாரம் செய்யறதுனால உடன் இருக்கவங்களோட ஆதரவால் குறிப்பாக பெண்கள் மூலமாக பொருளாதார ரீதியாக ஆதாயங்களை பெறுவீங்க. சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பக்குவமான மனநிலையோடு இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்களே நண்பர்களாக மாறி உதவிகள் செய்வாங்க. உறவுகள் அனுசரணையோடு இருப்பாங்க. பெண்கள் கோபத்தை குறைச்சி நிதானத்தோடு பேசுகிறது உங்களுக்கு நல்லது. செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கைக்கு வரும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. புதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால விரைய செலவுகள் சற்று அதிகரிக்கும். அடுத்தவங்க பேச்சை கேட்டு அகல கால் வைக்காதீங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். சிறு வியாபாரிகள் நல்ல லாபம் பெறுவாங்க. தாய் வழியில் சொத்து சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சினிமா கலைஞர்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது. அழகு சாதன பொருட்கள் அமோகமாக விற்பனையாகும். சனி பகவான் வக்ரகதியில் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தடைகளை தாண்டி வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க. கட்டுமான தொழிலில் முத்திரை பதிப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சி சிக்கனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த பாருங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் உதவிகரமாக இருக்கிறதுனால கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் எந்த செயலிலும் மற்றவங்களை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். தொழில் போட்டி காரணமாக சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே உங்கள் தனித்திறமையால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலுமே வேலை பளு சற்று கூடுதலாகவே இருக்கும். சில நேரங்களில் உடன் வேலை செய்கிறவங்களோட பணியையும் நீங்களே சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். உங்கள் சிறப்பான செயல்பாட்டால் அதிகாரிகளின் ஆதரவு எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடு மேற்கொள்வதும் லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு செய்வதும் உங்களுக்கு வளமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மகர ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி நடைபெறுவதும் 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிறதும் பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய், 4ல் சுக்கிரன், 5ல் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால அனைத்து நெருக்கடிகளும் விலகி பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் ராசிக்கு 5ல் சஞ்சரிக்கும் சூரியன் வரும் 15ஆம் தேதியிலிருந்து 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. உற்சாகமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். அலுவலக வேலைகள் டென்ஷனை உருவாக்கலாம். செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு மாறுவீங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்வீங்க. வாகன கடன் தவணைகளை முறையாக செலுத்துவீங்க. புதன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தாய்மாமன் வழியில் சண்டை சச்சரவுகள் உருவாகலாம். குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கடுமையாக உழைத்து கணிசமான பணம் சேர்ப்பீங்க. தக்க சமயத்தில் சகோதரர்களுக்கு உதவிகள் செய்வீங்க. சகோதரியின் திருமணத்தை சிலர் நடத்தி வைப்பீங்க. வக்ரகதியில் சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் ஆசை வார்த்தை கூறும் நபரை நம்பி எந்த இடத்துலையும் பணத்தை முதலீடு செய்யாதீங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு வங்கி செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால காதலர்கள் ஒன்று சேருவாங்க.
தாய் வீடு சென்ற மனைவி திரும்பி வருவாங்க. சுப நிகழ்ச்சிகளால் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யறதுனால எந்த இடத்துலையும் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவு சிறப்பாகவே இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் பொருட்தேக்கங்கள் எல்லாமே விலகி நல்ல லாபத்தை அடையும் வாய்ப்பு உண்டாகும். எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறைந்து பணியில் நிம்மதியோட பணிபுரிய முடியும். அதிகாரிகள் உதவிகரமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வை அடைய முடியும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரும். கும்பராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு 2ல் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் எல்லா வகையிலையும் பலமான பலன்களை வரும் நாட்களில் பெறுவீங்க. ராகு 3லையும் புதன் 4லையும் சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சமுதாயத்தில் ஒரு உயர்வான நிலையை அடையும் வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ல் சஞ்சாரம் செய்யறதுனால பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்கிறது, உடன் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 4ல் சஞ்சரிக்கும் சூரியன் வரும் 15ஆம் தேதியிலிருந்து 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கும் அலைச்சல்கள் எல்லாம் சற்று குறைந்து எதிலையும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்ற முடியும். உறவினர்களின் ஆதரவாலே எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெற முடியும். சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மன தைரியத்தோட எந்த காரியத்தையும் சந்திப்பீங்க. சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு வளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்ப்புகளை தாண்டி தொழிலில் ஏற்றம் பெறுவீங்க. வியூகம் அமைச்சு வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீங்க. புதன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அது. காவல்துறை தேர்வுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பள்ளி ஆசிரியர்கள் கூடுதலான பணி சுமையை அடைவாங்க. குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால கல்லூரி மாணவர்கள் முனைவர் பட்டம் பெறுவாங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யறதுனால விபத்துகள் ஏற்படாமல் பார்த்துக்கங்க. கட்டுமான ஊழியர்கள் கவனமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். ராகு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவு தொழிலுக்கு இருக்கும். எதிர்ப்புகளை கண்டு நீங்கள் கலங்க மாட்டீங்க. கேது 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக சிறப்பான நிலை இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கவனமாக இருக்க பாருங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்கள் எதிலையும் நிம்மதியோடு செயல்பட முடியும். தொழில் முன்னேற்றத்துக்காக நவீன கருவிகளை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மானிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பணிச்சுமையெல்லாம் குறைந்து நிம்மதி உண்டாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பலம் உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவதும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மீன ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, உங்கள் ஜென்மராசியில் செவ்வாய் 2ல் ராகு சஞ்சாரம் செய்யறதுனால உங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதுலையும் நிதானத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உங்களோட இருக்கவங்களே உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. வரும் 15ஆம் தேதியிலிருந்து சூரியன் 4ல் சஞ்சாரம் செய்யறதுனால அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள், ஓய்வுக்கு நேரம் குறையும் சூழ்நிலை இதெல்லாம் உண்டாகும். உங்கள் ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெற்றாலுமே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு சற்று சாதகமாக இருக்கிறதுனால ஏற்படும் நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்க முடியும். குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எந்த தொழில் செய்தாலுமே அதிக மேன்மை அடைவீங்க. பங்கு சந்தை வியாபாரம் சிறப்பாக நடக்கும். சந்திர பகவானின் நகர்வுகள் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் புகழையும் செல்வாக்கையும் அதிகப்படுத்தும். செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நிலத்தில் போட்ட பணம்
அதிக லாபத்தை கொடுக்கும். புதிய இடங்களில் முதலீடு செய்வீங்க. புதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதீங்க. குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால எதையும் நிதானத்தோடு செய்கிறது உங்களுக்கு நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான முடிவு வரும். உறவுகளுக்குள் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்ப்பீங்க. அரசு ஊழியர்கள் விரும்பிய இடத்துல மாற்றம் பெறுவாங்க. ஐடி துறை ஊழியர்கள் புதிய சாதனை படைப்பாங்க. துணிக்கடை, அலங்கார பொருட்கள் விற்பனை அமோகமான பலன்களை கொடுக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இரும்பு விற்பனை எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். சரக்கு வாகனங்கள் வைத்திருக்கவங்களுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும். குடும்பத்தில் யாருக்காவது நரம்பு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். தாமதிக்காம மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் தாமதமாகலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துறது உங்களுக்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலன் கிடைக்க தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகும். வேலையாட்களால் உங்கள் மன அமைதி குறையும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கும். அதிகாரிகள் சொல்படி நடந்துக்கிட்டால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உடன் இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறதுனாலையும் உங்கள் சங்கடங்கள் குறையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 10/6/2022 மாலை 4:07 மணி முதல் 12/6/2022 மாலை 6:33 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது.